கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆத்துப்பாலம் சந்திப்பில் விவசாயத்தை போற்றும் வகையில் பெண்கள் நாற்று நடும் சிலையும், போத்தனூர் குறிச்சி பிரிவில் இயற்கை மற்றும் பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சிலையும் திறந்து வைக்கப்பட்டன. இந்த சிலைகள் தாயின் கருவை போல பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு சென்னை பிளாக் ஷீப் மீடியா நிறுவனத்தைச் சேர்ந்த மகாபிரபு மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் வடிவமைத்துள்ளனர். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவையின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு பகுதிகளில் பூங்காக்கள் மற்றும் சிலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சிலைகளை ஆர்கோல்ட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயற்கை விவசாயியான எம் ரங்கசாமி கோவை மக்களுக்கு வழங்கியுள்ளார். ஏற்கனவே உக்கடத்தில் விவசாயியர் உழும் சிலை மற்றும் தேசிய சின்னத்தையும் அவர் வழங்கியுள்ளார். உயர்தர பைபர் மற்றும் உலோகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகளை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன், இந்திய ஆட்சிப்பணி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, இந்திய ஆட்சிப்பணி ஆகியோர் திறந்து வைத்து விழாவை சிறப்பித்தனர்.